மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவ நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய், மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டமைப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிராயன்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும், ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள் இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீன்வர் நலத்துறைக்கு 4880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி. 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை $1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த இலட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 17,790 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.